தம்பி என்னப்பா பார்த்துட்டு இருக்க? என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை ஒரு இன்ட்ரோ. ஓ ஆரம்பிச்சிட்டேன். வெல்கம் டு ஷார்ட் ஃபுட் vlogs. அதாவது கைஸ் எப்பவுமே வந்து வெளியே இருப்போம், உள்ளே இருப்போம், மேலே இருப்போம், கீழே இருப்போம். நோ தப்பாகுதுண்ணா. அந்த மாதிரி இடத்தெல்லாம் இருந்து இன்னைக்கு மீண்டும் வந்து ஷார்ட்ஸ்லேருந்து நாங்கள் வந்து ஃபுல் வீடியோக்கு வந்து ஜம்ப் ஆகி அப்கிரேட் ஆகிருக்கோம்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. அதாவது வந்து என்ன சொல்லணும்னாக்கா, இப்போ நான் மறந்துட்டேன், ஸ்கிரிப்ட் மறந்துட்டேன். அதாவது இந்த சீரீஸ்க்கு பேரு அலப்பறை சமையல். ஸோ அதோட எபிசோட் 1 தான் இது. ஸோ இந்த வீடியோக்கு இன்னைக்கு செஃப் வந்து நான் தான். ஸோ மை அசிஸ்டன்ட் நான் தான். என்னுடைய அசிஸ்டன்ட் திரு பத்ரி அவர்கள். வாங்க 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 வாங்க. அவர் அங்கேருந்தே வணக்கம். என்னுடைய வணக்கம் வணக்கம். ரெசார்ட் பண்ணலாம். நீங்க போய் கேமரா பாருங்க, கேமரா பாருங்க, போங்க போங்க கேமரா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்? ரொம்ப நேரம் ப்ளூ பிரிண்ட்லாம் பார்த்து என்ன சமையல் பாக்குறேன். இல்ல நான் ப்ளூ பிரிண்ட் மேல பாத்துட்டேன். இப்போ வந்து அப்படியே கீழே அமைச்சு வீடியோ கட் பண்ணிட்டு பாய் கைஸ். என்னடா ஏ மீண்டும் சந்திக்கும் மாதிரி ஷார்ட் ஃபுட் vlog அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கீழே எல்லாம் போனா மறுபடியும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மீன் குழம்பு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஆயிடுச்சு. மதியானம் 2:30 மணி சமைக்க ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி ஆயிரும். முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம தான் தெரியுங்களா, நம்ம தான் மீன் குழம்பு. மீன் குழம்பு இன்னைக்கு டிரான்சாக்ஷன் கேட்பாங்க. டிரான்சாக்ஷன் நாங்க பண்றோம். வராது கலகுறோம். ஃபர்ஸ்ட் தேவையான திங்ஸ் என்ன சொல்லி பாருங்க. மீன், மசாலா. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. என்னப்பா நமக்கு தெரியாதுல்ல. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கலக்கிறேன் கைஸ். நான் இன்னைக்கு காலி கைஸ். எப்படி நீ சமையல் நான் பாக்குறேன். வா வா வா, இன்கிரீடியன்ஸ் எடுத்துருவா. முதல்ல இப்ப எல்லாம் ரெடியா இருக்குது. இப்ப எல்லாம் சொல்லு எதை எடுத்துட்டு வர முடியும். மீன் குழம்பு, மீன், தக்காளி அரைச்சு வச்சிருப்பேன், அதை எடுத்துன்னு வா. அப்புறம் வெங்காயம் இருக்கும். தக்காளி எவ்வளவு அரைச்ச? 2 தக்காளி. அதெல்லாம் இன்கிரீடியன்ஸ் கீழே குத்துக்கலாம்பா. என்ன இருக்கிற கீழே குடு. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? சரி வேற. தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினாலாம் இருக்கும். அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். போய் தட்டல. A few moments later. ஏன்னா போகணும்னு ஆளை காணோம். நானே வர வச்சிடுறேன். வந்துச்சுல, அவ்வளவுதான். எடுத்துட்டு வாடானாக்கா இவ்வளவு நேரம். தம்பி எல்லாம் இருக்கு. மசாலா ஒண்ணும் காணும் இருக்கு பாரு. எப்படி உன் தம்பி மேஜிக் மேனுங்கிறத நீ மறந்துடுற. ஆனா உன சும்மா ஒரு அலப்பற அந்த ஒரு ஈர்ப்புக்காக நான் பண்றேன் எல்லாமே. மீனை மறந்துட்டேன். சீக்கிரம் போ. ஓ பத்ரி, நீ என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க? கேமரா பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. எதுக்கு உங்களை வேணா கூப்பிட்டு கண்ட்ரி பூட்ஸ். தம்பி கழுவுணுமாவா? தம்பி என்ன பார்த்தா என்ன உனக்கு நாத்தம்? ஏய் மீன் எடுத்துட்டியே கடாயில இதுல சமைப்பியா? பிளாஸ்டிக்ல கைஸ், பிளாஸ்டிக்ல சமைக்கிறான். இப்ப அதுக்கு ஒரு ஐடியா எடுத்துட்டு வர பாருங்க. அடடடடா, என்ன இப்படி இருக்காங்க நம்ம பசங்க. வேற லெவல். தேங்க் யூ. சரி ரைட். ஸ்டவ் ஆன் பண்ணுப்பா. அது நானே பண்ணி தரேன். ஓகே. யோ அசிஸ்டன்ட் செஃப் பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சாதான் நல்லபடியா எல்லாம் நடக்கும். நீ மூடு. இதுவும் டான்ஸ் இவன் தான் பண்ணுவானா? நான் பண்ண மாட்டோமா? கேச்சா என்ன பூரா வன்மம் பண்ணுவேன். காணா பண்ணடா, காணா போட்டது. ஓகே. ஏய் இது போய் தொலை. ஓகே. அதாவது இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கணும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. இப்ப நல்லா சூடாயிருச்சு. ஸோ இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, எண்ணெய் ஊத்த, தண்ணி ஊத்த போறோம். இப்படியே பேசுறோம், டெர்மினேட் பண்ணி எல்லாம் வச்சிருவேன், பிச்சு விட்டுருவேன். 50 ml ஆயில் போட்டுருவோம். கைஸ் அதிகமா ஊத்துறாங்க கைஸ். பங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. வந்து என்ன நல்லா சூடாயிருச்சு. பத்ரி கிட்ட வந்து ஆடியன்ஸுக்கு காட்டினீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கிட்ட வந்து வந்து பவுடர் பண்ணி உள்ள போட்டுடணும். ஏன் முழுசா போடக்கூடாதியா? அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
வெங்காயம் போடுங்க. அடுத்து வந்து இனிப்பா அது வெந்தயம் வந்து லைட்டா கொஞ்சம் பொரியணும். அடுப்பு சூடு பண்ணிட்டு அது லைட்டா வெங்காயம் பொரியற பாத்தீங்கன்னா வெந்தயம் பொரியற சிச்சுவேஷன். நீங்க நானே செஃப் தான். கொத்தமல்லி பூண்டு வந்துட்டு இடிச்சு வெங்காயத்தை நறுக்கி பச்சை மிளகாய் முழுசா கருவேப்பிலை. உனக்கு அவன் ஃபோக்கஸே வைக்கல. ஆட பிக்காளிப்பல. இப்ப வந்து பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் தானே போடுவாங்க. நாங்க வந்து டிஃபரெண்டா பண்ணுவோம். இப்ப வந்து பூண்டு வந்து பொரியும் போது அந்த ஒரு வாசனை இருக்கு பாரு. கபா 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 கபா. இந்த மாதிரி சமைச்சும் போது வெங்காயத்தை சாப்பிடுறது பாருங்க. தம்பி போய் புளி தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. மீன் குழம்புக்கு புளி தண்ணி போடலன்னா மீன் குழம்பு வராது. இன்னமே வண்டல் சுலபமா பண்ண இருக்காது. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஓ மதுரை இருந்தானே அப்படின்னு போட்டுனா பிச்சு போட்டுருவான். புளி குழம்பு. இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு இப்ப வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கணும். அது வரைக்கும் அடுப்பு எங்கடா ஸ்லோ பண்ணது? இவனாவோ செஃப்பா கொடுங்க. இதெல்லாம் அப்படிட்டாங்க சைலண்ட் டக்குன்னு வாங்குவோம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓ அப்படியா விஷயம். இப்ப நல்லா ஒரு மிக்சிங் ஒண்ணு போட்டுட்டு அடுத்து கருவேப்பிலை எடுத்து தூவி விட்டுருவோம். தம்பி ஒரு 5 நிமிஷம் சும்மா இருங்க. அசிஸ்டன்ட்ப்பா போட்டுலாமா? கருவேப்பிலை போட்டுருப்பா. மோசினா முடிச்சுட்டு போகும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுறேன். அதுதான் இருக்கான்ல. ஓ அதுக்குதான் ஒரு அசிஸ்டன்டா? நான் கூட இவன் ஏன் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். ரைட்டு முடிஞ்சு. இப்ப வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். வதங்கும் போது ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அப்புறமா நான் என்ன பண்ணுன்னு சொல்றேன். இந்த புளி தண்ணி நான் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. எதுவுமே நீ பண்ணல. அதை எடுத்து டோர் மாச்சு. டேய் அடுப்பக்கத்துல பவுல் வந்துடும். புளி வரமாட்டேன்னு சொல்லிச்சுரா. பேசி வாங்கிட்டு வந்தேன். புளிய வரமாட்டேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு பேசி. அது ஒரு கதை ஒண்ணு இருக்குது. புளிய தூங்கிட்டு இருக்கோம். புளி மடியை பிடிச்சி பால் கறந்துருக்கான் ஒருத்தன். அந்த மாதிரி நீ வந்து புளிய கறந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. உப்பு போட்டலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ஸ்டைல் பண்றது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா உப்போட சேர்ந்து நல்லா வதங்கும். தக்காளியை நாங்கள் அரைச்சி வச்சிருக்கோம். ஏன் முழுசா போடல? முழுசா போட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்கா குருமா அந்த இந்த கிரேவி மாதிரி ஆயிரும். சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் ஆயிரும். அரைச்சி போடும் போது தான் என்ன ஆகும்னாக்கா அந்த மீன் குழம்புல நீ தக்காளி எடுத்து ஓரம் வைக்கவே மாட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மிச்சத்துலாம் உன் தட்டில் ஓரமா பார்த்தாக்கா அந்த தக்காளி அங்கங்க இருக்கும். மீன் குழம்புல நீ எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு அது வச்சிருக்க மாட்டேன். தட்ஸ் a பாயிண்ட். அதாவது இப்போ வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வெங்காயம் வெந்துச்சா இதெல்லாம் கரெக்டா வெந்துருச்சான்னு உங்களால டெஸ்ட் பண்ண முடியாது. இப்ப இருடா இப்ப இது எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா எடுத்து அப்படி மோந்து பார்க்கும்போது நான் பண்றேன் நீங்களும் பண்றாதீங்க கைஸ். இப்ப வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கிட்ட மசாலா கிட்ட வந்து கிட்ட வாங்கப்பா தம்பி. கிட்ட வாங்கப்பா தம்பி கிட்ட வா. மிளகாத்தூளை போட்டுப்போம். கலந்த தூள் மசாலா எல்லாமே உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் வந்து இன்ச்சு பை இன்ச்சா கீழே கொடுப்போம். வந்து சீரகத்தூள் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தனியாத்தூள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதை பிடிச்சி ஒரு மிக்சிங். கேமராமேன் கொஞ்ச நேரம் கேமராமேன் வேலையை பார்க்க போனா போதுமே. இப்போ கேமரா நல்லா தான் இருக்குதா? இத்தனாட்டி இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. சும்மா இரேண்டா. வந்து இப்ப நீங்க தக்காளி ஊத்தல அப்படின்னா தீஞ்சிடும். அதனால என்ன பண்ணணும்னா ஆரம்பிக்கலாமா? தக்காளியை ஊத்தணும். இதுதான் வாய் பேசக்கூடாது பக்கத்துல நின்று. புரியுதா? ஓ சமையல்காரன் தூக்கின்னு போகுது. இதை வேற கீழே கீழே கொஞ்சம் எடுக்க முடியலடா டேய். ஓகே இதை நான் வந்து இப்போ டிஸ்போஸ் பண்ணிடுறேன். கீழே வச்சுருக்கேன். திரும்பி அந்த மசாலாவோட சேர்ந்த தக்காளி வந்து பயங்கரமா இருக்கும். நல்லா மிக்சிங் பண்ணணும். நம்ம எந்த டிஷ் பண்ணாலும் மிக்சிங்ல தான் இருக்குது. நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து நான் ரிவ்யூ சொல்றேன். ஓப்பன். ஓகே இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்க்க வந்து எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அந்த பட்டர் சிக்கன் மசாலா இருக்குல்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இங்கே பார்க்கும்போது. பச்சை வாசனை இருக்கு. பச்சை வாசனை போறதுக்காக அடுப்பை கொஞ்சம் ஏற்றிக்கலாம். இருக்கு பச்சையா இருக்குங்க. நான் பச்சை கேட்கறதுக்குள்ள நீயே ஜோக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ரைட் விடு.
உன் அசிஸ்டண்டே சிரிக்கிறான் கேமரா மேன் இது. அவனே சீக்கிரானா அப்ப அந்த காமெடி ஒர்க் அவுட் இல்ல நான் அடிச்சேன் பாரு இப்போ அதுக்கு. அவனே சீக்கிரானா காமெடி உன்னை கலாச்சா அவனே சிரிக்கிறான். நீ எல்லாம் என்னடா அசிஸ்டன்ட்? நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி? சரி கைஸ் தண்ணி ஊத்திக்கலாம். அப்பதான் வந்து குழம்பு அழகா இருக்கும். அதான் மினிமேஸா தண்ணி ஊற்றணும். பிகாஸ் நம்ம புளி தண்ணி போடுறதுனால அது அப்படியே ஈக்குவல் கொடுத்துரும். இப்போ நல்லா இதை மிக்சிங்கை போட்டுட்டு எதுக்கு சார் வரீங்க? அது தண்ணி தான் எப்படி குடிக்கிறான் பாரு, எப்படி குடிக்கிறான் பாரு அவன். தம்பி இது அவனே இப்போ அப்படிதான் குடிப்பான். வச்சு சீதம் குடிச்சிட்டு கொடு. சீக்கிரம் குடிச்சு குடிப்பான். அவனும் அப்படிதான் குடிப்பான். தம்பி கிளாஸ் தரும் தண்ணி விட அவனே குடிச்சுப்பான். இந்த பாரு கிளாஸ் கழுவுனீங்களாப்பா? நான் தான் சொன்னேன் தம்பி கழுவுணுமாவா? தம்பி என்ன பார்த்தா என்ன உனக்கு நாத்தம்? இதான் நான் சொன்னேன். உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கைஸ்? அதை பார்த்தியா? இப்ப இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாவை போட்டு புளி தண்ணியை ஊத்திட்டு சொல்லிட்டேன்ல. அதான் சொல்லிட்டேன். எங்க நீ சொன்ன? சரி தானே சொல்றேன். அந்த அந்த பாதையில் தானே இருக்குது. நீ இதை கைக்கு பாட்டா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது சரியா? முதல்ல சொல்லணும். வரமாதிரி ஏன் தண்ணியால பல பிரச்சனைகள். ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? தத்துவம் பேசிக்கிட்டு இருந்த குத்திடுவேன். ரொம்ப நேரமா நானும் பாத்துனேன். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உப்புல சோட்ட போட்டு தின்றியா நம்ம கேள்வி கேட்டு பக்கத்து உட்காந்து பேசாமரியா? என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானு அது இப்படி பேசிட்டு போறான்? புரியவங்களுக்கு புரிய வேண்டும், தெரிய வேண்டவங்களுக்கு தெரிய வேண்டும். யாருக்கே தத்துவம்லாம் சொல்லி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியல எனக்கு சரியா? இது வந்து அப்படி அழகா பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படி? ஓய்யோ இது கவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது. ஐயோ கைஸ் இது ஒரு கொதி வரட்டும். அதனால இப்போதைக்கு இதோட 10 வாட்டி கீழே போட்டான். கீழே கவுண்ட் போடுறான். இதை மூடி வைக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீ கவுண்டர் கொடுங்க. ஒரு கேப் கவுண்டர் கொடுனா ஒரு கேப் விட்டு கவுண்டர் கொடுங்க. ரைட் விடு. எவ்வளவு கைஸ் இந்த கேப் ஓகேவா? நான் அசிட்டடா சேர்த்ததுக்கு என் முத்தைய செருப்பால். இது வந்து மூடி இருக்க ஒரு கொதி வரட்டும். One eternity later. கைஸ் கொதி திருத்து. அதாவது இது இப்படிதான் திறக்கணும் மோசினே. ஏன் இது எப்படி திறக்கணும் அப்படின்னாக்கா இது ஆவி நம்ம இப்படி திறந்தோம் அப்படின்னா ஆவி மூஞ்சில் அடிச்சிடும். இது இப்படி திறக்கும் போது தான் நமக்கு ஆவி மூஞ்சில் அடிக்காம ஆவிலாம் அந்த பக்கம் போயிடும். இதாங்க பிளேட்டை பிடிங்க பிடிங்க பிடிங்க. அதே குழந்தை கையில வச்சுருக்க ஓரமா போய். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அது வையண்டா ஓரமா தான் எடுத்து பச்சை மிளகாவையும் கொத்தமல்லி எடு. கிராக் இந்த கிராக் இது மோல்டு பெண்ட் பண்ண கிராக். அவங்க சில பெண்ட் பண்ணல. எப்படி மோல்டு இப்ப ஜக்கு ரெடி பண்றாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மோல்டு பெண்ட் பண்ணுவாங்க. இது எப்படின்னு கேட்டேன். இதுவா? இது நான் பண்ண மோல்டு. நான் வந்து ஷேப் ஆக்குனேன். அதை ஷார்ப்பா இருக்குல்ல வச்சு இதை உடைப்பானுங்க. அடுத்து கொஞ்ச இதை உடச்சிருவானுங்க. இடையே உடச்சுக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்க. கைஸ் இப்ப வந்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி போட்டுட்டு இதை நான் கீழே ஊத்திடுறேன் கைஸ். சாம்பார் ஆப் எனக்கு. இருறா அதை போட்டு உண்டாகும் குர்ரா. அதை ஃபைனலா போடுறதுனா அதோட டேஸ்டே இருக்கும். புளி தண்ணியில ஊற்றணும். புளி தண்ணியை ஊத்திட்டோம்னாக்கா தம்பி குடிப்பா. பைத்தியம் இருக்காதுடா. என்னடா சார் பாங்கே சொல்லிட்டாங்க மணி 4. ஐயோ இது மேல இதுக்கு மேல நிறைய வேலை இருக்குது. அந்த டெய்லரும் சொன்னேன் எனக்கு நீங்க பாஸா இல்ல லூஸா. கைஸ் புளிப்பு அதிகமா இருக்க காரணத்தினால நாங்க வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊத்துறோம். புளி ஊத்துறோனே புளிப்பு அதிகமா இருக்கும். அதனால 1 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னாக்கா ஃபிட் ஆயிரும். இப்போதான் நம்ம சூப்பர் ஸ்டார் உள்ள வருவார். இப்ப ஸ்மெல் பண்ணி பார்த்தாக்கா ஆஹா ஐயோ சாப்பிடும் போல இருக்குதே. அதுதாங்க ஒரு டிஷ்ஷுக்கான ஒரு பெருமையை. சும்மா அதை ஸ்மெல் பண்ணும் போதே அந்த சாப்பிடுங்கிற ஒரு டெம்ப்ட் ஒரு வாய்க்குள்ள. இப்போ வந்து மீன் இது என்ன மீன் அப்படிங்கிறதாக்கா இருங்க போடலாமா? இது என்ன மீன் தெரியுமா? மீனோட தலை. மீன் பேர் என்ன தெரியாது. என்னடா மீனா மட்டனா இது? ஏன் இப்படி இருக்கு? இல்லடா கண்ணோட இருக்கிறானே பையன். இப்ப இது ஒரு கொதி வரணும் மோசினே. இப்போ அந்த கொதி வரும்போதே அந்த அந்த முகர கட்டையை பார்த்தோன்னே தெரியும் நமக்கு. தட்டு எடுத்து மூடுப்பா. அது சூடே ஆகிடும். இன்னும் அதுக்கு பயந்துக்கிட்டு
என்னென்னமோ பண்றியப்பா. அதை டிஸ்போஸ் பண்ண முதல்ல. அதை என் கண்ணுக்கு தூக்கி வைக்க வயிறு எரியுது எனக்கு. அது ஓரமா போடும். ஒரு வீடியோ பண்ணிட்டு வரதுல வச்சு நாரம் பண்ணிட்டானுங்க. அதை கீழே வச்சு அது இன்னும் உடஞ்சு காலெல்லாம் குத்தி எடுத்துட்டு கிச்சனுக்கு போயா கிச்சனுக்கு போய் தொலையா. சாவடிக்கிறாங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நான் பண்ணுவேன். இல்ல வேண்டாம், விட்டு ஊத்துறேன். இல்ல என்னால அப்படி எனக்கு அந்த இதுவே இல்லை எனக்கு. ஏன்னா அதுலயே பாத்துட்டேன். நீ அதை உடைக்கிறங்கிற பேர்ல கடைசியில தம்பி இது பிளாஸ்டிக் போல்பா. தம்பி எனக்கு வேணாம்ப்பா. ஏன்னா அடுப்பு எனக்கு நம்ப முடியல. தப்பு. நீ அசிஸ்டண்டா பக்கத்துல நீ சும்மா நின்று இதை டேஸ்ட் பண்ணா எனக்கு சந்தோஷம். நீ எனக்கு எதுவுமே பண்ணனாலே ரொம்ப சந்தோஷம். ஏப்பா மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 3 hours later. கைஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை ஓப்பன் செய்து மாங்காய் ஒண்ணுதான் மிஸ்ஸிங். மாங்காய் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க. சிக்கன் மாதிரி நீங்கயா என்னங்கடா என்னடா லூசுத்தமா பேசுறீங்க. மீன் குழம்பு போய் சிக்கன் குழம்பு. ஓகே கைஸ், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்ப வந்து இத மாங்காய் மட்டும் இருந்துச்சுன்னா அல்டிமேட்டா இருந்திருக்கும். இந்த அரைக்கு போட்டு சோத்தை போட்டு நம்ம பாய்ஸ் கொடுப்போம். முதல்ல இதை போட்டுடலாம். கொஞ்சம் குண்டு கரண்டியா கொடுத்துருக்கலாம். எடுத்து வச்சு பாய்ஸ் எஸ் கமான் 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 கை கழிட்டு வரலாம் சார். இது வந்துருங்க. ஓ நீங்க கையில கழுவுவீங்களோ? கைஸ் ஃபேன் போடலாம் முடியல என்னால. தம்பி இப்ப நாங்க தான் ஜட்ஜு. இல்ல ஜட்ஜ்னா நான் கூப்பிடல, நான் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ண தான் கூப்பிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். இந்த கை நிட்டுங்கப்பா. இந்த பிச்சையா போ. இல்ல இல்ல அது கேட்டா அப்படிங்க அப்படி கை வச்சு வாங்குறீங்க. அப்படி கை வச்சு தமிழ் தமிழுக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி ஓகே. உனக்கு நான் வேற தட்டு கொடுத்துருக்கணுமோ? சூப்பரா இருக்குது. நான் ஒரு பயணம் மீன் பயணம். இந்தாப்பா சீக்கிரம் தின்னு தொடங்கிடா. வாய் ஊறுது எனக்கு. சபர் குரு வாயில வைக்க முடியாது ரசா, எங்களுக்கும் தெரியும். பாவீங்களா? ஓகே எப்படி இருக்க? சரிங்க இதெல்லாம் கேட்க சோறே சாப்பிடலடா. மீன் குழம்பு மாதிரி இது. ஆஹா ஆஹா, இதுக்கு மட்டும் பிரியாணி தான் சூப்பரா இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மீன் குழம்பு முடிச்சிட்டோம் நல்லபடியா. வீடியோலயே உங்களுக்கு வரும் நான் நம்புறேன். நீ நல்லா பேசுவ, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ அப்பவே மூட போட்டு. ஸோ அதனால நல்லபடியா எல்லாமே பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட சீக்கிரம் டெலிவரி பண்ண நாங்க வந்து இந்த இதுக்கு முயற்சி பண்றோம். மீன் குழம்பு. சீரீஸ்க்கு பேர் என்னடா? சீரீஸ் பேர் வந்து அலப்பறை சமையல் எபிசோடு 1. மீண்டும் எபிசோட் 2 உங்களுக்கு சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ஷார்ட்ஸ் ஃபுட் vlogs Team. powered by co-presented by எதுவுமே இல்ல. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.